வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல் மருத்துவத்தில் எத்தனை காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது, ஆல் இண்டியா லெவலில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, என்னென்ன காலேஜஸ் எவ்வளோ சீட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்னா என்ன, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கு தனியாக வந்து கவுன்சிலிங் நடக்குமா, இந்த சம்மந்தமான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2026 நீட் எக்ஸாமை ட்ராப் பண்ணி படிக்கணும். இப்போ +2 முடித்தவங்க 1 இயர் ட்ராப் பண்ணி படிக்கணும். இல்லை நான் ஏற்கனவே படித்தேன், மார்க் எனக்கு கம்மியாக தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, 1 இயர் நான் படித்தா எனக்கு நீங்கள் சீட்டு வாங்கி தர அளவுக்கு சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னா, நம்ம எஸ் அப்படின்ற ஒரு ஆன்சரோட நம்ம ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். ஸ்பெஷல் பேட்ச் நீட் 2026 ஆர்ஜிஆர் அகாடமியில் சென்னையில் தங்கி தான் படிக்கணும். இட்ஸ் ஏ ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். அதுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னா தான் அந்த ப்ரோக்ராமில் உங்களை இன்வால்வ் பண்ணுவோம். 20 ஸ்டூடெண்ட் தான் அதுக்கு பேட்ச் சைஸ், ரைட்டா? இதில் என்ன சார் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் என்ன வைப்பீங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நம்மளுடைய சப்ஜெக்ட் தான். அந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்லையும் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் அந்த டெஸ்ட் இருக்கும், ரைட்? ஓகே, எப்போ சார் அந்த எக்ஸாம்ஸு? 10ஆம் தேதி மே, ரைட்? இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எதுனா பண்ணணுமா? ஆமாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய தகவல்களை கொடுங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது, 1000 rupees, ரைட்? இதுக்கான எக்ஸாம் எப்போ சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி நடக்கும்னு சொன்னோம் இல்லையா? கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 19ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவோம். எந்த இடத்துல சார் இந்த கிளாஸஸ் நடக்கும் அப்படின்னா, சென்னை ஆர்ஜிஆர் அகாடமி அண்ணா நகர் சென்டரில் தான் இந்த கிளாஸஸ் நடக்க போகுது, சரியா? இது என்ன சார் ஸ்பெஷல் பேட்ச்னா என்ன சார் மீனிங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், இதில் ஒன்று கேரண்டி கொடுக்குறோம் உங்களுக்கு, கவர்மெண்ட், ப்ரைவேட் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் சீட்டு அஷ்யூர்டாக நீங்கள் பண்ணித்தரோம். இல்லை அப்படின்னா இன்னொரு உத்தரவாதம் தரோம், நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்களா, டியூஷன் ஃபீஸ், அதை உங்களுக்கு திருப்பி தரோம் அப்படின்ற உத்தரவாதத்தோட அந்த ப்ரோக்ராம் வந்து நடக்குது. இதுதானே சார் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு நிறைய பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்போ இம்மிடியேட்டாக என்ன பண்ணணும்? ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 4ஆம் தேதி எக்ஸாம்ஸ். இப்போ அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அது ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தது ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம், இல்லை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இல்லை பெஸ்ட்டாக நான் கவர்மெண்ட் சீட்டு எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க, ரைட்? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டென்டல் சயின்ஸ். உண்மையாலே டென்டல் சயின்ஸுக்கு அந்த அளவுக்கு வந்து மவுஸ் இருக்கா அப்படின்னா, எல்லா ஸ்ட்ரீம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம சென்டர் பக்கத்துலேயே ஒரு 2 பில்டிங் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்டிஸ்ட் இருக்கார். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் தான், பிஸியாக தான் இருக்கார், க்ளோஸே பண்ணுறதில்ல, சாப்பிட்றதுக்கு கூட டைம் கிடைக்கல சார்ன்றார். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், பல் மருத்துவம் வேஸ்ட்டு, அதில் போய் படிக்காதீங்க அப்படின்னு. அப்போ எல்லா துறைகளுமே அந்த குறைகள் இருக்குன்னா இருக்க தான் செய்யுது. ஒவ்வொரு துறையிலும் வெற்றியாளர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருக்க தான் செய்கிறாங்க, ஒவ்வொன்றுத்துலேயும் ஜெயிக்காதவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு ஃபீல்டை எடுத்துகிட்டு அதில் நம்ம எப்படி வந்து நம்மளுடைய எஃபர்ட்ஸை போட்டு கற்றுக்குறோம், கற்ற விஷயத்தை திருப்பியும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்தபடி தான் வந்து பார்த்திங்கன்னா பல் மருத்துவத்துக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே, எவ்வளோ காலேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எத்தனை வருஷம் சார் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 years. 4 years எதுக்கு படிக்கிறதுக்கு, 1 year வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் இருக்குது. அப்போ 5 yearsக்கான கோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ், பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி அப்படின்றாங்க, பிடிஎஸ். ஓகே, இதில் 15% கோட்டா ஆல் இண்டியா கோட்டாலையும் ஃபில் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 85% சீட்ஸும் ஃபில்லப் ஆகுது. காலேஜஸ் தமிழ்நாட்டில் எத்தனை சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காலேஜ் டைப் இருக்குது இல்லையா? கவர்மெண்ட்டுக்குன்னு சில காலேஜஸ் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங், அதாவது ப்ரைவேட் காலேஜஸ் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது டென்டலுக்கு. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 9 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. எவ்வளோ சார் சீட்ஸ் இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் 3 காலேஜஸில், தமிழ்நாடில் 3 காலேஜ், ஒன்று சென்னையில் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 சீட்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் கடலூரில் இருக்குது. ஆக்சுவலாக அழகப்பா யூனிவர்சிட்டி கீழே வந்த காலேஜ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு மாற்றிட்டாங்க, கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அதில் ஒரு 100 சீட் இருக்குது. தென் புதுக்கோட்டை புதுசாக கட்டின காலேஜ் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 4th year அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு, கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் வந்து அதில் ஒரு 50 சீட்ஸ் இருக்குப்பா.
அப்போ டோட்டலாக வந்து கவர்மெண்ட்டில் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 250 சீட்டு. இதில் 15%க்கு கொடுத்தது போக 85%க்கு சீட்ஸ் இங்கே அலாட் பண்ணுவாங்க. அதில் 92.5%க்கான சீட்டு, அந்த 7.5%க்கான சீட்ஸும் அலாட்மெண்ட்டு போகும். ரைட். செல்ஃப் ஃபினான்சிங் எனக்கு கூட ஆச்சரியமாக தான் இருந்தது. ஆனா உண்மை 2026 நீட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இல்லைன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கவர்மெண்ட் சீட் எடுக்க வைக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, ஆர்ஜிஆர் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ஸ்டூடெண்ட்டை ஸ்பெஷல் பேட்ச் போட்டு அருமையா டீச்சரை எப்பயுமே சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, என்ன தெரியல, என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணி குழந்தைய வந்து பக்காவா ரெடி பண்ணி நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறோம். அது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா 100% கவர்மெண்டோ இல்லைன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கவர்மெண்ட் சீட்டோ எடுக்க வைக்கக்கூடிய உத்தரவாதத்தை கொடுக்குறோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸை ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு ஆர்ஜிஆர் அகாடமில இருந்து இருக்கு. அப்புறம் என்ன தயக்கம்? சும்மா கிடையாது, எக்ஸாம் வச்சுதான் இதை எடுக்கிறோம். எக்ஸாம் வந்து மே 10th நடக்குது. எக்ஸாம் எழுதினா அதுக்கான அட்மிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? உடனே கால் பண்ணுங்க 9176552121. இல்லையா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம் பாருங்க. உங்களுடைய பேரு, குழந்தையோட பேரு, எந்த ஏரியா, இது எல்லாத்தையும் போட்டீங்கன்னா எங்க ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி உடனே உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? செல்ஃப் ஃபினான்சிங்ல பாத்தீங்கன்னா மைனாரிட்டி காலேஜஸ் இருக்கு. செல்ஃப் ஃபினான்சிங் மைனாரிட்டி காலேஜஸ். அப்போ அதெல்லாம் என்ன, அது என்ன பண்ண போறோம்? செல்ஃப் ஃபினான்சிங்ல 20 காலேஜஸ் சொன்னா இல்லையா மொத்தம். அதில் வந்து எத்தனை சீட்ஸ் இருக்கு? 1950 சீட்ஸ் இருக்கு. ஜேகேகே நட்ராஜ் டென்டல் காலேஜ் எவ்வளோ சீட்ஸு? 100 சீட்ஸ் இருக்கு. ராகாஸ் டென்டல் காலேஜ் அது ஒரு 100 சீட்டு. ராஜா டென்டல் காலேஜ் அது 100 சீட்டு. எங்கே சார் இருக்குன்னு சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல ஜேகேகேன்னு இருக்கு. தென் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ராகாஸ் இருக்கு. தென் திருநெல்வேலியில் வந்து ராஜாஸ் இருக்கு. மதுரையில் வந்து சிஎஸ் காலேஜ் ஆஃப் டென்டல் சயின்ஸ் இருக்கு. அதில் 100 சீட்ஸ் இருக்கு. தென் காஞ்சிபுரத்தில் ஆசான் மெமோரியல் இருக்கு. காஞ்சிபுரம் தான் பேர், எங்கள் திருவேற்காடு தாண்டதுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். 100 சீட்ஸ் இருக்கு. தென் சென்னை மாதா டென்டல் அண்ட் ஹாஸ்பிட்டல் குன்றத்தூர் அது வந்து ஒரு 100 சீட் இருக்கு. கன்னியாகுமரி ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் அது ஒரு 50 சீட்ஸ் இருக்கு. தென் பெரம்பலூரில் வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன் இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு 100 சீட் இருக்கு. தென் நாமக்கல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் அதில் ஒரு 100 சீட்ஸ் இருக்கு. தென் காஞ்சிபுரம்ல ஆதிபராசக்தி டென்டல் காலேஜ் ஏற்கனவே அவங்களுக்கு இப்போ எம்பிபிஎஸ் கூட இருக்கு, அதில் டென்டல் காலேஜும் இருக்கு 100 சீட்டு. கோயம்புத்தூர்ல ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் அதில் ஒரு 100 சீட்ஸ் இருக்கு. நாமக்கல்ல விவேகானந்தா காலேஜ் இருக்கு, அதில் ஒரு 100 சீட் இருக்கு. காஞ்சிபுரம் அகைன் செட்டிநாடு காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு, அதில் ஒரு 100 சீட்ஸ் இருக்கு. மதுரையில் பெஸ்ட் டென்டல் காலேஜ் இருக்கு, அது ஒரு பார்த்தீங்கன்னா 100 சீட்டு. அகைன் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் அது ஒரு 100 சீட்ஸ் இருக்கு. திருவள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி டென்டல் காலேஜ் அது ஒரு 100 சீட்ஸ் இருக்கு. காஞ்சிபுரத்தில் வந்து கற்பக விநாயகா இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் காலேஜ் அது ஒரு 100 சீட்ஸ் இருக்கு. தென் சென்னை அகைன் டாகூரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100 சீட்ஸ் இருக்கு. கோயம்புத்தூரில் ஆர்விஎஸ் டென்டல் இருக்கு, அவங்களுக்கு ஒரு 100 சீட்ஸ் இருக்கு. ஈரோடில் வந்து நந்தா டென்டல் காலேஜ் அது ஒரு 100 சீட் இருக்கு. அப்போ இதெல்லாம் டோட்டலாக போட்டோம் அப்படின்னா 20 காலேஜில் 1950 சீட்ஸ். சார் இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து ஃபில்அப் ஆகலை அப்படின்னா எஸ், ஃபியூ சீட்ஸ் ஆர் அவைலபிள் ஸ்டில் லாஸ்ட் கவுன்சிலிங், அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இதில் என்ன காலேஜஸ் பெஸ்ட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் நேராக போய் பாருங்கள் எந்த காலேஜ் உங்களுக்கு வேணும் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கவர்மெண்ட், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த 20 காலேஜில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. சரி, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 9 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அது என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்த்துடலாம். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் சென்னையில் இருக்குது. எஸ்ஆர்எம் டென்டல் காலேஜ் சென்னையில் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ் தான். சென்னையில் வந்து சத்யபாமா யூனிவர்சிட்டி இருக்குது டென்டல் காலேஜ், அதுவும் 100 சீட்டு. சவிதா டென்டல் 100 சீட்டு. ஸ்ரீ பாலாஜி டென்டல் 100 சீட்ஸு. ராமச்சந்திரா டென்டல் 100 சீட்டு. தாய் மூகாம்பிகை டென்டல் 100 சீட்ஸு. எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து அது ஒரு 100 சீட்டு. சேலம் விநாயகா மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 சீட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 9 காலேஜஸில் 7 காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஒன்று வந்து காஞ்சிபுரம்ன்றது கூட எஸ்ஆர்எம் டென்டல் அது பக்கம்தான். சேலம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸில். சென்னையில் வந்து 7+8 ஒரு காலேஜ் தான் சேலமில் வந்து டென்டல் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. ரைட்டா? நீங்கள் எந்த டென்டல் காலேஜில் சேர போகிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்டில் கொடுங்க. உங்களுக்கு மேற்கொண்டு இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா
எனக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க 9176552121. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா டென்டலில் படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. எவ்வளோ காலேஜஸ் இருக்குது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கலாம். எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.